Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் எக்ஸசைஸ் 1.3ல 10th சம்மு பார்க்க போகிறோம். இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிடலாம். The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b, where a, b are constant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஹேண்டோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹைட்டு வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லென்த் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து இன்ச்சஸில். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஹைட்டும் ஃபோர்ஹேண்ட் லென்த்துக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் நம்ம போட போகிறோம். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 35, 45, 50, 55 இதான் வந்து எக்ஸில் இருக்குது. அப்புறம் ஒய்யில் 56, 65, 69.5, 74 இதான் வந்துட்டு ஒய்யில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸுங்கிறது என்னது, ஃபோர் ஹேண்டோடைய லென்த்து, ஒய்ங்கிறது ஹைட்டு. ஓகேவா? இப்போ வந்து லென்த்து வந்து 35 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது ஹைட்டு வந்து 56 இன்ச்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் மேப் பண்ணுறோம். அப்புறம் 45 சென்டிமீட்டராக லென்த் இருக்கும் பொழுது 65 இன்ச்சஸாக வந்துட்டு ஹைட்டு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 50 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கும் பொழுது 69.5 வந்து ஹைட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 55 வந்து இந்த சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கும் பொழுது 74 வந்து ஹைட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேப் போட்டாச்சு. இப்போ கொஷின் வந்து என்ன, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோ டொமைனில் என்ன இருக்குது, ஸோ இது வந்து யூனிக் இமேஜ் இருக்குது. அதனால் வந்து இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, தேர்ஃபோர் எவரி எலமெண்ட் in X has mapped to an unique image in Y. So this relation is a function. ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்டு பி. ஏபியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம எழுதி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற 35 அப்படின்னு எழுதியாச்சு. ஒய்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 35 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கும்பொழுது ஒய் வந்து 56 ஹைட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒய்க்கு வந்து 56 இஸ் ஈக்குவல் டு ஏ, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு வந்து என்ன போடுறோம், 35ன்னு போடுறோம், ப்ளஸ் பின்னு போட்டுடுறோம். சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 35 ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அடுத்தது இது போலயே நம்ம
செகண்ட் ஒன்றை எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸுக்கு 45ன்னு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம எதில் எடுத்துக்கிறோம், டேபுலர் காலத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒய்க்கு வந்து 65 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 65க்கு பதில் 65ன்னு போட்டுக்கிறோம். ஏ எக்ஸுக்கு பதில் 45ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 45 ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 65. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் இப்போது 1 அண்டு 2 என்ன பண்ண போகிறோம், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 35a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 56. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 45a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 65. ஓகேவா. அடுத்தது இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏ அல்லது பியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்றை வந்து கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி போடுறப்ப இங்கே வந்து நம்ம பியை கேன்சல் பண்ணலாம். பி சிங்கிளாக இருக்கிறதுனால பியை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பியை கேன்சல் பண்ணுறப்ப இது வந்து ++ன்னு இருக்குது. அப்போ வந்து கேன்சல் பண்ண முடியுது. அதனால் மைனஸாக மாற்றினா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸாக மாற்றினோம்னா எதில் மைனஸாக மாற்றுறோமோ அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம மைனஸில் மாற்றணும். அது சிம்பிளாக மாற்றணும். அப்போ ப்ளஸில் இருந்தால் மைனஸாகவும் மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் மாற்றணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸு அதனால் மைனஸ்னு மாத்திரம், இதுவும் ப்ளஸ்ஸு தான் அதனால் மைனஸ்னு மாத்திரம், இங்கேயும் ப்ளஸ்ஸு தான் இருக்குது மைனஸ்னு மாத்திரம். இப்போ ப்ளஸ்ஸு பியும் மைனஸ் பியும் அடிபட்டுரும். அடுத்தது இப்போ இந்த 45லேருந்து 35 சப் பண்ணால் என்ன வரும், நமக்கு -10ன்னு வரும். பிக் நம்பர் உள்ள சிம்பிளாக போட்டுடுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுலேருந்து இதை நம்ம லெஸ் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா -9ன்னு வரும். ஓகேவா. இப்போ நம்ம ஏவை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு -9 இந்த -10 வந்து இந்த சைடு போடுறப்ப டிவிஷனில் வரும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் டிவிஷனில் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 9ல் வந்து எப்படி 10 வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 10 ஸோ 9 போடுறப்ப இப்போ 9 வந்து ஸ்மால் நம்பரு, அதனால் அடங்காது. அதனால் நம்ம ஒரு டாட் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 9 வந்து கீழே 90 மாறிடும். டாட் வச்சோடனே நம்ம 0 சேர்க்குவோம். அப்போ இது என்ன ஆகுது, ஸோ 9 10s are 90ன்னு வந்துடும். ஓகேவா. அப்போ இதோட ஏவோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.9ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் வந்துட்டு ஏவுடைய ஆன்சர். இப்போ நம்ம பியோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ஏவோடைய ஆன்சரை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் அதாவது ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அது நம்ம வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எது நம்ம பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது 35 ஏக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், நம்ம 0.9 போடுறோம். அதாவது 0.9 போடுறோம் ப்ளஸ் பி. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 56 எழுதிடுறோம். இப்போ இந்த 35 இன்ட்டு 0.9 வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும், ஸோ 31.5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் பி போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு 56ன்னு எழுதிட்டோம். ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஏ வந்து நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு இந்த 56 இந்த 31.5 இருக்குல்ல அதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸில் இருக்குது, அதனால் -31.5ன்னு மாறிடும். இப்போ இதை நம்ம லெஸ் பண்ணுறோம். இப்போ லெஸ் பண்ணனா என்ன வரும், 56.0ன்னு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 31.5. அப்போ இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சின்னது, இது பெருசு. அப்போ இங்கேருந்து ஒரு பாரோ பண்ணுறப்ப 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். இப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 வந்துடும், டாட் வச்சாச்சு. இப்போ 5ல் 1 போயிடுச்சுன்னா ஸோ அடுத்து நமக்கு என்ன வரும், 4 வரும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 வரும். ஓகேவா. அப்போ நமக்கு பியோட ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, 24.5ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு பியோட ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா.
அடுத்தது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து நான் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து 40 சென்டிமீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸு தான் வந்து 40 சென்டிமீட்டர். அப்போ ஏக்கு வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எழுதணும். அப்போ 0.9 ப்ராக்கெட்டில் 40. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ப்ளஸ் பி, பிக்கு என்னது எழுதணும், நம்ம பிக்கு வந்து 24.5 தான் பிக்கு நம்ம கண்டுபிடிச்சது தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்ப 36 அப்படின்னு வரும். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா 40 இன்ட்டு 0.9 இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப இது அதாவது 9 இன்ட்டு 4 என்ன வரும், 36 வரும். அப்புறம் 0 இருக்குது, அது 0 போட்டாச்சு. இப்போ வந்து 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வந்து வைக்கிறப்ப இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். அப்போ 36.0ன்னு ஆக்சுவலாக வரும். இப்போ நம்ம வெறும் 36ன்னு போட்டுடலாம். ஆனால் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அப்படியே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 36.0 24.5. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வரும். 10க்கு வந்து நம்ம 0 போட்டாச்சு, பேலன்ஸ் 1. 1 + 3 4, 4 + 2 வந்து என்ன 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சரு, 60.5 தான் ஆன்சரு. இது வந்து எதோட வேல்யூ, நமக்கு ஒய்யோட வேல்யூ. இப்போ எப்படி எழுதணும், அப்போ therefore என்னென்னு எழுதணும், therefore height of a woman, சரியா, height of a person என்ன போடுறது, ஸோ 60.5 இன்ச்சஸ்ன்னு போடணும். கண்டிப்பாக இந்த இன்ச்சஸ்ங்கிறத கண்டிப்பாக எழுதணும். அது எழுதாமல் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து சம்மு. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைட்டுங்கிறது என்னது, ஒய் தான் ஹைட்டு. ஓகேவா? அப்போ ஒய் அந்த திருப்பி நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், நம்ம 53.3ன்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0.9 நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ எக்ஸை போட்டாச்சு. ப்ளஸ் பிக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 24.5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 0.9x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 24.5 வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? அப்போ 0.9 அப்படியே வச்சுருக்கோம். இந்த 53 பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த இதை தான் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அப்போ -24.5ன்னு வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போகிறப்ப -24.5ன்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம லெஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 53.3 24.5. இப்போ இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து 3 வந்து ஸ்மால் நம்பர், அதனால் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுறப்ப 13 ஆகிடும், இது 2 ஆகிடும். இப்போ 13 வந்து 5 லெஸ் பண்ணுனா 8 வரும். டாட் வச்சாச்சு. அப்போ இது வந்து ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். அப்போ திருப்பியும் ஒன்று பாரோ பண்ணுறப்ப 12 ஆகிடும், இது வந்து 4 ஆகிடும். இப்போ 12 வந்து 4 போயிடுச்சுன்னா 8ன்னு வந்துடும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். அப்போ 28.8ன்னு வந்து வருது நமக்கு. 0.9x இஸ் ஈக்குவல் டு 28.8ன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எக்ஸை வச்சுக்கிட்டு 28.8 இது இங்கே வர்றப்ப டிவிஷனில் வந்துடும். ஸோ போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பாயிண்டில் இருக்கிறதுனால இது முழுமையாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம 2 பக்கமும் 10ஆல் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி. சரியா? அப்போ 2 பக்கமும் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து ஒரு 0 தான் இருக்கிறதுனால இங்கே 0 ஆட் ஆகிடும். அப்போ என்ன வரும் நமக்கு 20, அதாவது இந்த பாருங்க
28 அதாவது இப்படி வரும். இதுதான் ஆன்சர் வரும். அப்போ 1 டிஜிட் வந்து நம்ம தாண்டி நம்ம விட்டு நம்ம வந்து பாயிண்ட் வைக்கிறப்ப இந்த மாதிரி வரும், முழுமையாக மாறிடும். ஸோ அப்போ 288 ஆன்சர் வரும். இதுக்கு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 0.9ஓட நம்ம 10 வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 19 வரும். ஓகேவா? அப்போது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தாண்டி ஒரு டிஜிட் தாண்டி நம்ம பாயிண்ட் வைக்கிறப்ப 9 வரும். அப்போ கீழே வந்து 9 தான் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 9ஆல் இதை அடிக்கிறப்ப 3 9 என்ன வரும்? ஸோ 27 வந்துடும். இங்கே 27 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இது வந்து 18 ஆகிடும். இப்போ 2 9s 18. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 32. இதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கிது. புரியுதா? இப்போ இதை எப்படி நம்ம எழுதுகிறோம்? therefore length of forehand of a person is equal to 32 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். இந்த இன்ச்சஸ் சென்டிமீட்டர்னு எழுத சொல்லியிருக்கல, இதை கண்டிப்பாக எழுதணும். அதை விட்டுறக்கூடாது, அப்புறம் அதுக்கு மார்க் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.